தெனாலிராமன் கதைகள் 69. தேங்காய் திருட்டு. விஜயநகர அரண்மனையில் சண்முகம் என்ற தோட்டக்காரன் ஒருவன் இருந்தான். தினமும் மரங்களை பராமரிப்பவன். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு மாலையும் மரத்தை சுற்றி பார்ப்பான். அந்த மரத்தில் முற்றிய தேங்காய்கள் எவ்வளவு இருக்கின்றன என்று எண்ணி பதிவு செய்வான். ஒரு நாள் மாலையில் எண்ணினான். அந்த மரத்தில் 10 தேங்காய் இருந்தது. அடுத்த நாள் காலையில் திரும்பி எண்ணி பார்த்தபோது 8 மட்டும் இருந்தது. ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அவன் அரசவைக்கு சென்று புகார் சொன்னான். கிருஷ்ணதேவராயர் உடனே தெனாலிராமனை அழைத்தார். இதை தீர்த்து வை என்றார். தெனாலிராமன் அமைதியாக சண்முகத்தை பார்த்தான். மரத்தின் கீழ் நின்றவன் தான் திருடன் என்று நினைக்காதே. தேங்காயை திருடியவன் உயரம் இல்லாதவனாகவும் இருக்கலாம். சண்முகம் குழம்பினான். புரியவில்லை ஐயா என்றான். அடுத்த நாள் தெனாலிராமன் அந்த மரத்தின் கீழ் ஒரு பெரிய மண் பாத்திரத்தை வைக்கச் சொன்னான். அதன் உள்ளே மணல், மேலே ஒரு மெல்லிய துணி. மணல் இருப்பதை யாரும் கவனிக்கக்கூடாது. அந்த இரவு மரத்துக்கு அடியில் யாரோ ஒருவன் வந்தான். அவனுக்கு உயரம் குறைவு. தேங்காயை கையால் எட்டி பறிக்க முடியவில்லை. அந்த பாத்திரத்தின் மேல் ஏறி நின்றான். மேலே நின்றபோது பாத்திரத்தில் இருந்த மணலில் அந்த மனிதனின் காலடிச்சோடு முற்றிலும் பதிந்து விட்டது. மெல்லிய துணி அதன் மேல் மூடப்பட்டிருந்ததால் காலடி தடம் பதிந்ததை அவன் கவனிக்கவில்லை. அன்று தெனாலிராமன் அனைவரையும் அழைத்தான். பாத்திரத்தை திறந்து காலடி சோடுகளை காட்டினான். திருடன் பாத்திரத்தின் மேல் நின்றிருக்கிறான். இப்போது இந்த பாதம் யாருக்கு பொருந்துகிறது என்று கண்டுபிடிப்போம் என்றான். அரசவை காவலர்கள் கிராமத்தில் மக்கள் அனைவரையும் வரவழைத்தனர். ஒருவரின் காலடி வடிவம் மட்டும் மணலில் இருந்தது போலவே இருந்தது. அவன் பெயர் முருகன். அவன் ஒரு மரக்கடை தொழிலாளி. அவன் பயத்தால் ஒத்துக்கொண்டான். எனக்கு மிகவும் பசித்தது அரசே. 2 தேங்காய் மட்டுமே எடுத்தேன். ஆனால் மீதமுள்ளவற்றை எடுக்கவில்லை. கிருஷ்ணதேவராயர் மெதுவாக சிரித்தார். பசியால் செய்த தவறு. இதை திருட்டாக எண்ண முடியாது. ஆனால் விதிமுறையை மீறக்கூடாது. முருகனுக்கு கடுமையான எச்சரிக்கை அளிக்கப்பட்டது. சண்முகத்துக்கு கூடுதலாக பாதுகாப்பு பொறுப்பும் வழங்கப்பட்டது. நீதி. பசியால் தீண்டியதை மன்னித்து விடலாம். ஆனால் தவறை மறைப்பதை மன்னிக்க முடியாது. உண்மை எப்போதும் அதன் அடையாளத்தை விட்டுச் செல்கிறது. உண்மை அதனுடைய அடையாளத்தை விட்டு போகிறதெல்லாம் சரி. நீங்கள் உங்கள் கமெண்ட் அங்கே விட்டுட்டு போங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.